மகனை பற்றியும் குலதெய்வம் பற்றியும் கேட்க வந்தவர்கள். காரணம் சொல்லலாம். (2025) நீ பெற்ற மகனுக்கு ஒரு வேலை கிடைச்சிரும், அரசாங்க உத்தியோகம் கிடைச்சிரும். மாத சம்பளத்தை பாதியை கொண்டு வந்து இங்கே நடக்கக்கூடிய தானம் தர்மத்துக்கும் குலதெய்வத்துக்கு தான தர்மத்துக்கும் பாதி பாதியாக கொடுத்துருங்க. குலந்தழைக்க வாழுவான். அடுத்து பிறக்கிற வாரிசும் இந்த உலகத்தில் புகழோடும் பெருமையோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் லட்சுமி கடாட்சத்தையும் அள்ளித்தாரேன். அதே போல் இப்போ வருமானம் இல்லாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க 4 பேரை கையில் வச்சு கான்ட்ராக்டாக பேசி உன்னுடைய பழைய தொழிலை நீ தொடங்கிக்கிடலாம். அதுக்கு வருமானத்தையும் வர வைக்க, மக்களையும் வர வைக்கிறேன். இப்போ 2025க்கு பிறகு 6வது மாதத்துக்குள்ள ஒரு இடத்தை காட்டி கடத்தை தீர்த்து வீடை உருவாக்கி தரேன். வெற்றி உண்டு. இந்த கனி வீட்டில் வாடாமல் இருக்கும். செல்வம் பெருகி கொண்டே இருக்கும். குலதெய்வத்தை பற்றி கேட்கலையே, மொட்டையை தம்புறானா? அந்த சாமியை வர வைக்க முடியுமான்னு கேட்டேன். தூரம் இருந்து பதில் சொல்லுதார். அதனால் அந்த பதில் தெளிவாக கேட்பதற்காக புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு பிறகு பாவநாசத்து நீராடி வந்து என்னை பார்க்கவும். பலன் உண்டு. என்ன சாமி வருதா? இப்போ தள்ளிடுங்க. சாமி இப்போ தொடங்கலையே. இப்போ இந்த இடத்துல தொடங்கலையே. வரல. நிப்பாட்டு. முன்னோர்களின் ஆத்மா தெய்வமாக வந்து கொண்டு இருக்கு. அது இருக்க இருக்க பெருமை தானே தவிர சிறுமை இல்லை. வணங்கலாம், வீட்டில் வைத்தும் கும்பிடலாம். குறைகள் ஒரு பொழுதும் இல்லை. வெற்றி உண்டு. இந்த பூவை வச்சுக்கா, தைரியமாக இருக்கு. அதே கோவில்பட்டி கொண்டவனை மறந்தேன், வேதனை கொண்டேன் என்று நினைப்புகள். போச்சாக்கா? சரி. இன்னொரு தினம் கால் போய் உள்ள வரலாம். இதுவரை உனக்கு போதாத காலங்கள்லாம் இப்போ நீங்கி வந்துருச்சு. இனிமே கணவனுக்கு உனக்கும் உடன்படக்கூடிய நல்ல நேரமும் சூழ்நிலைகளும் நெருங்கக்கூடிய நேரம் வருது. ஆனால் நீயோ ஒரு கிளைமாக்ஸான பாயிண்டில் நிற்கிறது மாதிரி இப்போ நின்றுக்கிட்டு இருக்க. உண்மையா? வேணும் அல்லது வேண்டாம், இந்த ரெண்டில் எது கரெக்ட் அப்படிங்கிற கட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் நீ உட்கார்ந்துருக்க. இன்னும் 25 நாள் பொறுத்துக்கிட்டனா எல்லாமே சரியாக இருக்கும். மனதை அடக்கி கொள்ளவும். ஆத்திரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. கால் வந்துட்டு வா. வரலாம். சுவாமியே இந்தா புண்ணியமாக வாழ வைக்கிற மகளே. அது ஒன்று தான் கொஞ்சம் பிரச்சனை. 22 நாள் போரு உங்கள் வீட்டில் உள்ளவங்களால தான் இந்த மனக்குழப்பமே. தெரியுமா உனக்கு? பொறுமையாக இந்தா செல்வாக்கார் மகளே வாழ்க. தலைவன் கோட்டை டெக்மேட்டில் இருக்கிறவங்க எதுக்கு? வீட்டுக்கு போனேன். ஹைகோர்ட்டு மகாராஜா உங்கள் வீட்டுக்கு வராரு. அது யாரு? அவரை கும்பிடுவீங்களா? அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா? அவர் எழுதி கொடுத்த அடையாளம் பொருள் எதுவும் வீட்டில் இருக்கா? எந்திரங்கள் வராரு. கால் வந்துட்டு வரலாம். எங்கே போயிருந்தாலும் அந்த சேனலை கொண்டு வந்துடலாம் நம்ம. உண்மையா இல்லையா? இப்போ சுமார் 3.25 ஆண்டுகளாக உடம்புல ஒரு சக்தி, அது தெய்வமா அல்லது நோயா
பேயா அப்படின்னு தீர்மானிக்க முடியாமல் ஒரு ஏக்கம் இந்த உடம்புக்குள்ளே இருக்குது. தன்னை அறியாமலே மனம் குழம்பி கழுத்து பக்கத்தில் ஒரு சின்ன வலி உபாதை தோன்றி தலை கொண்டு நிலையாக நிற்க முடியாத சூழ்நிலை, முதுகெலும்பு சம்பந்தமான வலி, உடம்பை ஏதோ ஒன்று அமுக்குது என்கிற ஒரு ஃபீலிங்ஸ், இவைகளெல்லாம் இருந்து கொண்டு இருக்கும். நம்மளாக பேசுகிறோமா இல்லையான்னு நமக்கே ஒரு ஆராய்ச்சி சில வேளைகளில் தோன்றும். இருக்கா இல்லையா? கால்னுட்டு வரலாம். சாமி, எங்களுக்கும் சில பேர்களுக்கும் மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்க, இந்த குழப்பத்தின் காரணமாக யாராவது மாந்திரிகம் செய்வனைகள் செய்து வச்சு இந்த பாதிப்பு நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு சில சந்தேகங்கள் உங்களுடைய உள்மனதில் தோன்றுகிறது. இந்த சந்தேகங்கள் எப்பொழுது வந்துச்சோ அதுக்கு தெளிவான விடைகள் இதுவரை கிடைக்கல. அந்த விடைகள் கிடைக்காத பட்சத்தில் நிச்சயமாக எந்த டாக்டராலும் குணமாக்க முடியவில்லை. ஆனால் நம்ம உடம்பை விட்டு இந்த பிரச்சனை தீரலை. இது மாந்திரிகம் சம்பந்தமானது தான், அது டாக்டருக்கு தெரியாது, சாமியார்களுக்கும் பூசாரிகளுக்குத்தான் தெரியும் என்ற ஒரு எண்ணத்தை மனதில் வைத்து என்னையவும் என்னை போன்ற சிலரையும் பார்த்து நீங்கள் அனுபவப்பட்டிருக்கிறீர்கள். உண்மையா இல்லையா? ஒரு முறை காலில் வந்துட்டுவாங்க. அப்படியா? கேட்டு சொன்னால் சரி வருமா? முடியுமா? முடியாதா? சரி, பார்த்துட்டு வந்து என்னை பார்க்க சொல்லணும். இப்படி செய்வோம். வருகிற ஆடி அமாவாசை வார ஞாயிறு போய் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அமாவாசை அன்று குற்றாலம் வந்து குளித்துவிட்டு வீட்டுக்கு போய் தலைவாழை இலையிட்டு அருமையான சமையல் சாதங்களெல்லாம் செய்து விளக்கு கிழக்கு நோக்கி விளக்கு ஏற்றி வைத்து நடுவீட்டில் இலையை விரித்து தளிர் போட்டு சாப்பாடு படைத்து இளநீர் சீவி வைத்து சாம்பிராணி புகையிட்டு என்னையவும் குலமார்க்க தெய்வத்தையும் வணங்கி நல்ல கும்பிட்டுட்டு மதிய உணவை நீ சாப்பிட வேண்டும். அந்த சாப்பாட்டை முடித்த பின்பு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்னை வந்து பார்க்க, அதற்கடுத்து அந்த நோயை தீர்க்க வழிகள் பல உண்டு. சென்று வந்து வெற்றியுடன் வரலாம். எதற்கும் வசம் தானா ஆணவம் ஏன், மோகனக்கானம் நான் மீட்டிடுவேன், மனோலயம் இல்லை பாட்டினே. கல்யாணம் முடிக்கணும்னு கேட்டு வேதனைப்பட்டு வந்த மகன் யாரப்பா? வாகேஸ்வரி. யாருக்குமா கல்யாணம் உங்களுக்கு? நீ கல்யாணம் பரம்பொருளோ பார்க்கடலில் மேவும் சாரங்கன்னு இன்னொருத்தர. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சமீப காலமாக உன் வீட்டில் என்னைய வச்சு மன உருகி கும்பிட்டுக்கிட்டு இருக்க. அதே மாதிரி தொழில் இதுதான் நிலையானது என்று ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு வேதனை உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. தொழிலை முதல்ல பார்க்கவா, கல்யாணம் முதல்ல நடக்குமா, இந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு போட்டியை போட்டு உன்னுடைய மனம் வெல்ல முடியாமல் தவித்துக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. அப்படியா? டிங் 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 டிங். நிறைய பேருக்கு பாலிசி போட்டிய, அதில் எதுவும் பிரயோஜனம் இருந்துச்சாடா? அந்த பாலிசியே தப்பாக போச்சுங்கயா. பரவாயில்ல, இப்போ மீண்டும் ஒரு வருமானம் சம்மந்தமான விஷயத்தை பார்க்கணும்னு நினைக்கிற, அது ஃபைனான்ஸ் சம்மந்தமானதாக இருந்தால் நீ நஷ்டப்பட்டுருவடா. அதனால் ஒரு சாதாரணமான வியாபார ஸ்தாபனத்தை வை. நான் இருந்து வியாபாரத்தை நடத்தி ரோட்டில் போகிறவன் வரவெல்லாம் உன் கடைக்குள்ளே கூப்பிட்டு பணத்தை அள்ளித்தர வைக்க. கால் வந்துட்டு வா. அப்படியா? அதுக்கு பிறகு ஒரு நல்ல விஷயத்தை நான் பார்த்தேன். உன்னுடைய பகுதியிலேயே கொஞ்சம் உயர்தரமாக வாழக்கூடிய ஒரு குடும்பத்தில் தகப்பன் இல்லாமல் தாயினுடைய அரவணைப்பில் ஒரு பொண்ணு வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. ஏற்கனவே ஒரு கல்யாணம் பேசி அது தடைப்பட்டு நடக்காமல் இருக்கான். அவள் எதிர்பார்க்காம உன்னை குடும்பத்தோடு சந்திக்கக்கூடிய நிலைமை வரும்.
அதில் அந்த கல்யாணம் நடக்கும், உன் வாழ்க்கையும் உயர்வாக இருக்கும். வெற்றியாகி தரப்பா. இந்தாடா பணம் தானடா வேணும், தந்தாச்சு, சந்தோஷமா இருடா. கர்பசாமி, ஆமாம் அப்படியா, சென்னை மாநகரில் இருந்து கொண்டு தென்பகுதியில் எனக்கு வீடு இருக்குது, போட்டி பொறாமையால் செய்வனை வச்சு என் குடும்பத்தை குழப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டு வந்தது யாருப்பா? தென்பகுதியில் எங்கப்பா வீடு இருக்கு? சபாஸ், காலை வந்துட்டு வா. அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி. நான் பாடுறது யார் பாட்டு? யார் பாட்டு? ஆஞ்சநேயருக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? வணங்குவேளா? அதான் நான் பாடுறேன். கால் வந்துட்டு வா. சென்னையிலே இருந்தாலும் தென்பகுதியில் கொஞ்சம் சொத்துக்களும் இடம் வீடு மனைகளும் இருக்குது, அப்படி தானே? ஆனால் உற்றார் உறவினர் என்று நினைத்தவர்களெல்லாம் எதிரியாக மலர்ச்சி அடைந்து அந்த பகுதியை உங்களை அனுபவிக்க விடாமல் தடுதல்களை செய்து மாந்திரிகத்தால் உடல்நிலைகளும் அடிவயிறு போன்ற வலிவேதனைகளும் ஏற்பாடு செய்து அந்த பகுதிக்கு போகிறதே உள்ள வெறுத்து வேதனையுற்று இப்போ நீங்கள் ததும்புதிய உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வாங்க. அந்த செய்வினை வஞ்சனை கோளாறுகளை ஆஞ்சநேயரால் அழிக்க முடியும், அவர் நினைச்சா நடக்கும், அதனால் அவரை நாங்கள் ஹிருதயத்துக்குள்ளேயே பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஆஞ்சநேயருடைய சக்தி தான் இருக்குது. ஆனாலும் அந்த தீயவைகளில் இருந்து இன்னும் விடுதலை ஆக முடியாத வேதனை உங்கள் உள்மனத்துக்குள்ளே கிடக்கு. அந்த தீய சக்தியை நீக்கிடுவோம். உங்களுடைய பணமெல்லாம் கொஞ்சம் சிதறி வேஸ்ட்டாக போயிடுது, அதெல்லாம் கை வந்து சேரக்கூடிய நிலைமைக்கு வரணும். என்னடா ஒன்று சொல்ல மாட்டுக்க, இதனால் சில கடன்களையும் பட்டு கண்ணீர் ஒடிச்சுக்கிட்டு இருக்கிய, அதையும் நான் தீர்த்து தரணும். ஒரு சொத்தினுடைய டாக்குமெண்ட் சம்மந்தமான சிந்தனையும் வேதனையும் உங்கள் மண்டையை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கு, அதை நான் சீராக்கிட்டோம்னா நீங்கள் நல்லா ஆக்கிடுவீங்க. கால் வந்துட்டு வாங்க. என்னடா குட்டி பேல, என்னடா செல்ல பேல, வேற என்னப்பா வேணும் மகனே கேளு. ஏய், அதுக்கு தான் நான் முதல்ல சொல்லிட்டேன், அது மனக்குழப்பமா மாந்திரிக குழப்பமா அல்லது மைண்டு டிப்ரெஷனா அல்லது வேறு எதுவும் பிரச்சனையா, இது மாதிரி குழப்பம் இருக்குது. அதுக்கு என்னெல்லாம் நடக்கும்னா, தூங்கும்போது ஒத்த கால் உதையும், தன்னுடைய கழுத்தை வந்து யாரோ நெரிப்பது போல பிரமை தோன்றும், வீட்டுக்குள்ளே யாரோ சுற்றி சுற்றி நடமாடுறாக மகனே அது என்னன்னு பார்க்கணுமப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். வருதா வரலையா? இத்தனையும் தீர்த்து தரத்துக்கு தான் நான் உட்கார்ந்துருக்கேன். இன்றிருந்து நாளை காலை என்னை பார்த்து போக முடியுமா? சந்தோஷமாடி எங்கள் செல்வங்களே, நல்லா இருக்கும். பக்கத்தில் வாக்கா, நல்லா இருக்கு. அதே சென்னை மாநகர் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி மனம் குழம்பி வந்தது யாரப்பா? வாங்க, வேற யாரெல்லாம் இருக்கு? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி மனம் குழம்பி வந்தது என்ன? பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம்? உனக்கு என்ன, உனக்கு என்னம்மா பொம்பளை பிள்ளைய பற்றி? நீ வா, கால் வந்துட்டு வா. பாப்பாவுக்கு எத்தனை வயசு? கால் வந்துட்டு வா. கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது நேற்று, கதை கதப்பா மாறிடுமோ, ஆறிடுமோ. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், பாப்பாவுடைய உள்ளத்துக்குள்ள ஒருவருடைய அன்பு புகுந்து விட்டது. புரியுதா? நான் பாடின பாட்டு கடலோரத்து பாட்டு, அடிக்கடி கடற்கரைக்கு போனதுனால வந்த பிரச்சனை தான் இது. புரியுதா? அந்த மனது இன்னும் மாறுமா மாறாதாங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. மாற்றி தந்து பிள்ளைய கட்டுப்பாட்டுக்குள்ளே உருவாக்கி தரட்டுமா, இல்லாட்டா அவன் நினச்சதை கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவோமா? கால் வந்துட்டு வா.
இந்தா இருந்து என்னை பார்த்துட்டு போ. ஒரு வார்த்தை சொல்லுவேன், என்னைக்கு என்னை பார்க்கணும் அன்னைக்கு பாரு, செட் ஆகிடுவேன் போ. அதே சென்னை மாநகர் தொழில் சம்பந்தமாக பண நஷ்டம் மனவேதனை அடைந்து வந்த மகன் யாரது? ஏன் அழுதாய் ஏன் அழுதாய் என் உயிரே ஏன் அழுதாய். என்னடா தொழில் பார்த்த? கால் வந்துட்டு வா. நான் அழுது ஓய்ந்ததற்கோ நன்றி சொல்லவோ நீ அழுதாய். ஆனவரை அழுது விட்டேன், அழுதழுது பார்த்து விட்டேன். இன்னொரு தரம் கால் வந்துட்டு வாடா மகனே. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகள் தொழிலை மனநிம்மதியாக பார்க்க முடியாமல் பல்வேறு இடைஞ்சல்கள், பணம் வரவு செலவுகளிலே கடன்பட்ட துயர அலைகள், இங்கே நடத்தலைனா நீ உயிரோடு இருக்க மாட்டேங்கிற ஒரு மிரட்டல்கள் நடந்துச்சா. இனிமேல் இந்த இடத்துல தொழில் பார்க்கறது சரியில்லை அப்படி என்று சொல்லி உடலில் ஊக்கம் இருந்தாலும் மனதில் பிளமில்லாமல் அடைச்சி போட்டு வீட்டில் வந்து அழுதுகிட்டு இருந்த நிலைமைகள், இப்போதைக்கும் அங்கு நடத்தலாமா நடத்தக்கூடாதா என்ற ஒரு ஏக்கம், இனி தொடங்க வேண்டுமென்றால் சில லட்சம் கைகளில் வேண்டுமே, அதுக்கு என்ன வழி என்ற ஒரு மனவேதனை, இவைகளையெல்லாம் சுமந்து என்னை பார்க்க வந்திருக்கிறா. கால் ஒன்று என் செல்லக்குட்டி. மீண்டும் அந்த தொழிலை பார்க்கறதுக்கு விரும்புதியா? ஒன்றும் இல்லை, வாடகை உனக்கு அட்வான்ஸும் நான் தரேன், வாடகையும் நான் தரேன். சரியாக 9 மாதங்கள் நீ அமைதியாக இருக்க வேண்டும். அப்படி அமைதியாக இருந்தனா இதை விட நல்ல இடத்துல கடையை பிடிச்சி தரக்கூடிய பணமும் நான் தந்துடுவேன், வாடகை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு தகுதியும் வளர்த்து தந்துடுவேன். இப்போ வச்சுருக்கக்கூடிய சின்ன வருமானத்தை பெருக்கமாக்கி உன்னை கவலையிலிருந்து மீட்டி தந்தா போதும்லாடா. கால் ஒன்று வாடா. கருப்பசாமிக்கு கூப்பிடுப்பா, சாமிய கூப்பிடுறா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, செந்தூர் வேலனுக்கு, அணுகண்ட தெய்வம் கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அகத்தீஸ்வர முனிவருக்கு. ஏலே 9 மாதம் சொல்லியிருக்கேன், உனக்கு அதுக்குள்ள ஆசை பொத்துக்கிட்டு வருது. உள்ள பொறுமையாருடா, என்னைய மட்டும் என்னடா கண்ணை மூடுறா. இந்தாடா வண்டி வாகனத்தோடு உயர்ந்துருவாடா, வெற்றி உண்டு, செல்வாக்காகிறே, மேன்மை அடைவாய். அவன் சேட்டை பண்ண மாட்டான், அவனை மனத்தை அடைக்கிறதேன். நீ குடிப்பியாடா? இல்லே ஐயா, என் ராசா, நீ குடிப்பியாப்பா? இப்போ என்னால் நிப்பாட்டி, அவனால் குடிக்க ஆரம்பித்த, என்னால் நிப்பாட்ட வேண்டியதானே. எண்ணெயிலேருந்து நிப்பாட்டலாம், மாற மாட்டிய. போய் உள்ள நான் போட்ட வெற்றி மாற உலகத்தில் உயரணும்னா குடியை நிப்பாட்டிடுறா, இன்னிருந்து நிப்பாட்டு. ஓடு, போ 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 போடா. இந்தா செல்லக்குட்டி, நல்லாரு. உன் பேரை திருத்துறது ஏன் பொறுப்பு, ஆனந்தமாரு. போ, வெற்றி மாலைக்கு விளக்கம் சொல்லி விடுறா. கருப்பசாமி, சென்னை மாநகர் டாக்குமெண்ட் சம்மந்தமாக மன வருத்தம் யாருக்குப்பா? மண்டையை குடஞ்சிக்கிட்டு கிடக்கானே, யார் அது? என்னடா டாக்குமெண்ட்? என்ன டாக்குமெண்ட்? அதில் என்ன பிரச்சனை? அது சொந்தமாக மன வருத்தம் இருக்குது. கால் வந்துட்டு வாங்க, பிடிச்சி விட்டுருவோம். யாருக்கும் நான் குனிய மாட்டேன். முடியாது, வேற ஒன்றும் இல்லை. வரட்டும்.
அந்த பணத்தை தரதுக்கு இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் எது இருந்து தரலையா? அப்படி இல்லை, அவன் கொஞ்ச நாள் போட்டு எடுத்துக்கிடுவோம், நம்ம நிம்மதியாக கொடுத்துக்கிடுவோம், என்ன செஞ்சிருவார் அப்படிங்கிற வீராப்பில் அவன் தரலை. அவன் மரத்தை மாற்றி அந்த பணத்தை வாங்கி தந்தா போதுங்களா? எவ்வளோ வேணும்? எவ்வளோ வரணும்? 1,17 லட்சம் ரூபா தான் வரணும். எங்கே 20 லட்சம் ஒன்று பொய் சொல்லிட்டு இதை கால் வந்துட்டு வரலாம். வந்துருமா? வந்துடும், வர வச்சுருவோம், இப்போமே வர வச்சுருவோம். ஏன் கவலைப்படணும்? வந்துரும்பா. இந்த மாதத்தையில் 50 லட்ச ரூபா வர வைக்கேன். 50 வந்துருச்சுன்னு கையெழுத்தை போட்டு அதுக்கு அடுத்ததில் உள்ளதில் ஒரு 50 வர வச்சு மீதியை வாங்கி தந்துடுறேன். சரிண்ணா? அப்படி வாங்கி தந்துட்டா என் கட்டிட நிதிக்கு உன்னால் எவ்வளோப்பா செய்ய முடியும்? நான் எனக்கு ஆசை ரொம்பன்னு வச்சுக்கேன், நான் சொல்லக்கூடாது. உன் உள்ளத்தை நான் கொஞ்சம் அளந்து பார்க்கறேன். எவ்வளோ கொடுப்பப்பா? 5லேருந்து 10 லட்சத்துக்குள்ளே கொடுக்க. ஜோராக கை தட்டுங்க. நல்ல மகன், ஆனந்தமாக வாங்கி தரேன். வெற்றி உண்டு, செல்வாக்காக இருப்ப. இந்த கட்டிடத்துக்கு நீ இவ்வளோ பெரிய உதவி செய்கிறனால இந்த கட்டிடத்தில் வந்து சாப்பிடக்கூடியவருடைய நிம்மதியினுடைய புண்ணியத்தில் உனக்கு ஒரு பங்கு உண்டு. வெற்றி அடைவாயப்பா. அதுக்கு ஒரே ஒரு காரணம், ரத்தத்தில் பாக்டீரியாக்கள் அதிகம், அதுதான் விவரம். ஆனால் இப்போ ரத்தம் வந்து ஹீமோகுளோபின் பவர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் கண்ணை முடிக்கா, புருஷங்கிட்ட கண்ணாடியை கடத்தி கொடு, மனசை ஏங்கிட்ட கொடு, கண்களை மூடு, உடனே நிப்பாட்டிடுவோம். இன்னும் வராது, சந்தோஷமாக இருந்தா. அள்ளி தந்தாச்சு, ஓடி ஓடியா வந்தாச்சு. நல்லா இருங்கோ, செல்வமாக இருங்க. கர்மசாமி, என் சொல்ல என் பிள்ளை கேட்க மாட்டுக்கு. என் சொல்ல என் பொம்பளை பேர் உள்ள கேட்க மாட்டுக்கு. பொம்பளை பிள்ளை இருக்காளா? பையன் சொல்ல கேட்க மாட்டேங்கான். பேவுள்ளே செவிட்டில் அடிக்கணும். ஒன்று உங்கள் அப்பா அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது மாதிரி நான் அடிச்சிருட்டுமா மோனே? கால் வந்துட்டு வா. இன்னொரு தரம் கால் விடணும். அரை குறையாக மனசு இருக்குது, பக்குவத்துக்கு உள்ளே வரணும். சட்டமும் நான் கொடுத்தேன், தைரியமும் நான் கொடுத்தேன், பட்டம் மட்டும் வாங்கி வந்து பாய்ந்து சொல்ல பார்க்குதடி. அப்படித்தானே இருக்கு. செல்லம்மா எந்தன் செல்லம்மா. வேலை என் இஷ்டத்துக்கு தான், என் இஷ்டத்துக்கு தான். அடுத்து கல்யாண வாழ்க்கை. அப்போ நீ என்ன பார்க்கறது? எனக்கு தெரியாத, நான் பார்த்துக்கிடுவேன். எனக்கு இவ தான் பொண்டாட்டினா நீ மருமகளாக ஏற்றுக்காயா? நீ சொல்லி கேட்டா நீ பார்க்க தந்துடுற அந்த பொண்டாட்டி நல்லா இல்லைன்னா நீ ஏற்றுக்கிடுவியா? என்னடா ஒன்று சொல்ல மாட்டேங்க. அதனால் நான் பார்த்த பொண்ணை தான் முடிப்பேன். நீங்கள் யாரும் குறுக்கிடக்கூடாது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரியாமலே கல்யாணம் முடிக்கிறதுக்கெல்லாம் சட்டம் இருக்குது. சட்டமும் நான் படிச்சிருக்கேன், என் பட்ட பதவியும் இருக்குது. அதை வச்சு எப்படி ஓகே பண்ணணுமோ பண்ணிடுவேன். வீடெல்லாம் பார்த்து ஏற்பாடு பண்ணிட்டேன். நீங்கள் தேவையில்லை, கால் வந்துட்டு வாங்க. மகனை மனசை மாற்றணும் அப்படின்னு நீ நினைக்கிற, ஆனால் விதி அப்படியா அப்படின்னு நான் கேட்டேன். சென்னை என்றும் சொல்வேன், நாகர்கோவில் என்றும் சொல்வேன். சரியாக்கிடுவோம். ஐயனுடைய அருளால் சரியாகும். ஏன் கலங்க வேண்டும்? இந்த ஒரு உனக்கு அண்ணே மனசு என்கிட்ட இல்லை, உங்கள் மனசு உள்ள குழம்பிக்கிட்டு இருக்கு. இன்னொரு தடவை கும்பிட்டுவாங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன், பொங்கடா பொங்க, ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா,
சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. உண்மைதான். எத்தனையோ உற்றார் உறவினர்களோடு பெருமையோடு வாழ்ந்த மனிதன் ஒரு காலத்தில். ஆனால் இன்னைக்கு எல்லாரையும் ஒதுக்கி ஒரு நிலைமையில் ஒரு முடிவாகி வேதனைப்பட்டு கிடந்துக்கிட்டு. பிள்ளையனுடைய மனதின் ஆழத்தை பார்த்து அவளை சரி பண்ணி உங்கள் வழிகளுக்கு நான் கொண்டு வந்து தந்துடுவேன். ஆனால் இப்போ அடிக்கடி அவளை பற்றி சிந்தித்து நீ சீர்கழித உள்ளத்துக்குள்ள. என் மேலே பாரத்தை போட்டு உறுதியாரு, உள்ளம் ஒரு பொழுதும் போகாது, மாற்றிடுவோம். வழிவகுக்கிறேன். அதே மாதிரி உன்னுடைய சொத்து சம்பந்தமான விஷயத்தில் தேவையில்லாமல் ஒருத்தன் புகுந்து மாந்திரிகம் சம்பந்தமான வேலைகளை செய்து உன்னை வேதனைப்படுத்துகிறான். மண்ட உளைச்சல், இரவெல்லாம் தூக்கம் இல்லாத மனக்குழப்பம், இவைகள்லாம் இருக்குது. அந்த தடுதலையை நீக்கி உன் சொத்தையும் காப்பாற்றுறேன், உங்களுக்கு ஆபத்து இல்லாமலும் வாழ வைக்கேன். போதும்னா கால்னு சொல்லலாம். அதை விற்று தாரேன், இருக்கிற செய்வினைகளை மாற்றி தாரேன், உயிருக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றி பிள்ளைய உன் பக்கம் சேர்க்குறேன். இந்தா வெற்றி உண்டு மகளே, எல்லா நன்மையும் ஆனந்தமாக நடக்கும். செல்வத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், மாற்றி தாரேன். உடையாள் உடையாள் என்று சொல்லி 3 இடத்தை ஈசன் குறிப்பிட்டான். உடையாள் உடையாள்னு சொல்லி 3 இடத்தை ஈசன் குறிப்பிட்டான். எங்கடா இருக்கு? திருவெற்றியூருக்கு சென்றால் வடிவுடையாள், திருவிடை மருதூருக்கு சென்றால் திரு இடையுடையாள், திருமுல்லை வாயலுக்கு சென்றால் முல்லை கொடியுடையாள். என்ன சொல்லுதா? திருமுல்லை வாயிலாக சென்றால் அங்கே ஒரு பெரிய காடு இருக்கு. அந்த காட்டில் என் தங்கை மாறி இருக்கா. அந்த காட்டுக்கு பேர் என்ன பேர்? திருவேற்காடு. திருவேற்காட்டிலேருந்து யார் வந்திருக்கா? திருவேற்காடா? வேற திருவேற்காடு யார்? வேற கால் வந்துட்டு வரலாம். கருமாரி முகம்பாரு கற்பூர ஒழுகினிலே உருவாகும் நிலை பாரு உருவவளின் திருவினிலே வேர்க்காட்டு கோவிலிலே வேதனைகள் தீர்த்திடுவாள் வேண்டுவரம் தந்திடவே. இன்னொரு தரம் கால் வந்துட்டோம்மா, என்னன்னு கேட்போம். அப்படி சொல்லு, அடிச்சு சொல்லு. யார் அது? சகோதரி உட்காரடா கூட வந்து. என்ன வேணும் செல்லக்குட்டி? ரெண்டு விதத்துக்கு மட்டும்தான் துணை வருவேன். ஒன்று, வழக்குகளிலிருந்து வெற்றியாக்கி நண்பர்களை குறைத்து விட்டு தூய்மையாக்கி தரேன். தை மாதத்துக்குள்பட கல்யாணத்தை முடிச்சு தரேன். இந்த 2 வாரம் தான் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கு. கால் வந்துட்டு அந்த முடிவு இப்போ கிடைக்காதுப்பா. பொறுமை இருந்தால் வெற்றி உண்டு, சகித்திருந்தால் சந்தோஷம் உண்டு, சுகித்திருந்தால் சுகம் உண்டு. என்னடா செல்லாம், வா பக்கத்தில். அம்மா அந்த மாலை கிடைக்குமா? இந்தா மணமாலை எடுத்து தாரேன், வழக்குகளை நீக்கி தாரேன். இந்தாடா செல்லக்குட்டி பேல, சந்தோஷமாடா, நல்லா. ஆத்தா அந்த மாதிரி அந்த முனியை எல்லாரும் என் கூட இருக்கிறாங்களே, நானும் கொஞ்சம் குறி சொல்கிறது மாதிரியும் வந்தவங்களுக்கு குங்குமலி கொடுக்கறது மாதிரி இருக்கனே, அந்த சக்திக்கு இடைஞ்சல் இல்லாமல் எனக்கு கொடுக்கணும்னு ஒருத்தி கேட்குறா பாரு. காலைல வந்துட்டு வா. ஐயனே நீரே முக்கண் முதல்வனாகுக, ஐயனே நீரே முக்கண் முதல்வனாகுக.
அம்மா அங்கே பலகாரம் போட்டுக்கிட்டு இருக்கணும். வரலாம். சங்கீத மேகம் உட்காரலாம். மாமாவா உட்காரு, பக்கத்தில் வா. மாமா பெத்த மகன் எங்கே இருக்கான்? இருக்கான். இப்போ உள்ள கொஞ்சம் சொல்ல கேட்காம அரைஞ்சுதே. திருந்திடுதா? வேற என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ அவனுக்கு போட்டு கொடு, வெற்றி உண்டு. ஒன்றும் கவலைப்படாத. கட்டிடத்தை ஆரம்பி, உன் நகையும் நான் திருப்பி தந்துடுறேன், கட்டிடத்தையும் விரிவாக்கி தரேன். கவலையே வேண்டாம். என் மேலே பாரத்தை போட்டு செயல்படு. உனக்கு எங்கே இருந்து பணம் வரும், ஜெயிச்சு தரேன், தைரியமாறு. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி எல்லாம் கட்டுப்பட்டு உனக்கு உதவி இல்லாமல் இருந்துச்சு, மெல்ல ஒதுக்கி விட்டுருக்கிறேன். இன்னும் மீண்டும் உனக்கு அந்த துணையை உருவாக்கி வருமானத்தை வழிவகுத்து இருந்தால் போதும்ல. கால் வந்துட்டுவான். எடுத்துருவோம். கொஞ்சம் அப்படி உட்காந்து கண்ணை மூடு பார்ப்போம். என்னையை மட்டும் நினச்சிக்கா, மனதை அலைப்பாய விடாமல் பிடிச்சிக்கா. இந்தா, வீடும் வளரும், நகையும் மீளும், வருமானமும் பெருகும். அள்ளித்தாரேன். நல்லாரு மகளே, சொல்லுவாக்கார் பாப்பா.